கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோவை பத்தி அரசருக்கு தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கும். இப்ப ஹீரோவை விசாரிக்க விசாரணை மன்றத்தை கூட்டியிருக்காங்க. அப்பதான் மூத்த அமைச்சருக்கு புடிச்சிட்டு வந்த குற்றவாளி ஹீரோன்னு தெரியுது. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அவர் ஷாக் ஆகுறத பார்த்து அரசர் ரசிக்க அமைச்சர் கிம் ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட பேர் இதுதானா? நீ தான் இந்த புக் எழுதினியா? என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கணக்கு புக்கை எடுத்து காட்டி அதை பத்தி கேட்கிறாரு. அவனும் யார் யார் புக் வாங்கினான்ற கணக்கெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு இருக்கிறதாவும் சொல்றான். இப்படி சொன்னதுமே லீ அண்ணக்காரன், நீ சொல்றது பொய்யா இருந்தா பெரிய தண்டனை கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுன்னு கத்துறான். இப்ப அமைச்சர் கிம் இந்த புக்கான்னு பாருன்னு ஹீரோ கிட்ட ஒரிஜினல் புக்கை காட்ட அவனும் ஆமான்னு சொல்றான். அரசருக்கு இந்த புக்கை பத்தி தெரியும்ல, ஆனா தெரியாத மாதிரியே கொடுங்க பாப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு இந்த புக்கை வாசிக்க சொல்றாரு. அமைச்சர் கிம்மும் அந்த குரூப்ல உள்ள பேரெல்லாம் வாசிச்சு காட்ட மூத்த அமைச்சருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட குரூப்காரங்க வேற ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. அரசருக்கு ஒரே குஷி. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே மூத்த அமைச்சர் மூஞ்ச பாக்குறாரு. இப்ப விசாரணை முடிஞ்சிடுச்சு. லீ நம்மளை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு மூத்த அமைச்சருக்கும் அண்ணங்காரனுக்கும் புரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அரசர் ஹீரோவை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட அவரோட அறைக்கு அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவன் அவர் அரசர்ன்றதுனால பணிவோட பயத்தோடலாம் பார்க்கல. இவன் குடும்பம் இறந்ததுக்கும் ஒரு வகையில இவர் தான் காரணம். அவங்கள காப்பாத்தாம விட்டதுனால ஒரு விதமான கோவத்திலேயே தான் அவரை பாக்குறான். இப்ப நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டு விட்டுருக்கேன்னு தெரியுமான்னு கேட்கும்போது ஏதாவது காரியத்துக்கு நான் தேவைப்படுவேன் அதுக்கு தானே ரொம்ப கேஷுவலா பேசுறான். அரசர்னா கொஞ்சம் பணிவா பேசணும்ல. தளபதி அதுக்கு திட்டுறதுக்கு வர அரசர் அவரை தடுத்து நிறுத்தி, நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு நீ தேவைப்படுவ, ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா உன்னால ஒரு சின்ன இலைய கூட வெட்ட முடியாது போலேன்னு கேட்க, நான் இன்னும் கூர்மைப்படுத்தப்படாத வாள், கூர்மைப்படுத்தினா ஆலமரத்தையே வெட்டுவேன்னு சொல்றான். இவன் இப்படிலாம் பேசுறத வச்சு அரசருக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ உன்னை கூர்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் குடும்பத்தோட அந்தஸ்தை திருப்பி தரணும்னு கேட்குறான். ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு பார்த்தவரு ஹீரோயினை பத்தி கேட்குறாரு. அவ உயிரோட இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதியா உட்காந்துருக்கான். சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். அடுத்த மாதம் இராணுவத்தில் சேர்றதுக்கு தேர்வு நடக்க போகுது, அதில் உன் திறமையை காட்டுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தேர்வில் பங்கெடுக்கணும்னா அவங்க நோபல் ஃபேமிலியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை திருப்பி தரப்போகிறாங்கன்றது தான். இப்போ ஹீரோவை அங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறம் அரசர் மூஞ்சில் ஒரே சிரிப்போடு இருக்காரு. அவர் சைடு பவர் கூடுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறாரோ என்னவோ. அப்படியே அங்கே மூத்த அமைச்சர் வீட்டில் காட்டுறாங்க. இவ்வளோ பண்ணிட்டு லீயால் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? விசாரணை மன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எதுக்கு இந்த அளவுக்கு போறான்னு மூத்த அமைச்சருக்கு ஒரே குழப்பம். அப்போ லீ அண்ணக்காரன் அவனை பத்தின ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அத்தை சொல்லியிருப்பாங்களோன்னு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. மூத்த அமைச்சர் உடனே உன் அத்தையை முதல்ல இங்க கூட்டிட்டு வான்னு அண்ணக்காரன்ட்ட சொல்லிட்டு ஹெட்டு கிட்ட ஹீரோவை கொல்ல சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. ஹீரோ இன்னுமே ஜெயில தான் இருக்கான். ஹெட்டு ஒரு கூலிப்படையோட அங்கதான் போறாரு. கூலிப்படை ஆளுங்க மாட்டிக்கிட்டா தற்கொலை பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்க குடும்பத்தையே சாகடிச்சிருவோன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாரு. ஜெயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற 2 வீரர்களை ஒரே அடியில சீவிட்டாங்க. இப்ப கதவை திறந்து உள்ள போனா அங்க எக்கச்சக்க அரண்மனை வீரர்கள் இருக்காங்க. இதை ஹெட் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எல்லாம் நம்ம தளபதியோட வீரர்கள் தான். ஹீரோக்கு எப்படி ஆபத்து வந்துடும் தெரிஞ்சு ஆல்ரெடி அலர்ட்டா இருந்திருக்காங்க. அரண்மனை வீரர்கள்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹெட்டோட ஆளுங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. ஹெட் உடனே எல்லாரையும் பின்வாங்க சொல்லிட்டாரு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க. இந்த விஷயத்த தளபதி அரசர்கிட்ட தெரிவிக்க அந்நேரம் கோர்ட் லேடி கிம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அந்த கணக்கு புக்கு மேட்டர்ல தப்பு பண்ணது தான்னு ஒரு போலீஸ் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். எல்லாம் மூத்த அமைச்சரோட வேலை தான். இப்ப அரசர் அமைச்சர் கிம்மி கிட்ட சொல்லி அவர் சைடு ஆளுங்களை வச்சு நிறைய பெட்டிஷன் போட சொல்லி மூத்த அமைச்சரோட பையன் அவனை பதவி விலக சொல்லி வலியுறுத்துறாங்க. இப்ப அரசர் மூத்த அமைச்சரை அவரோட அறைக்கு கூப்பிட்டு, அந்த குரூப்புக்காரங்க இந்த விஷயத்த விடுற மாதிரி இல்ல, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும், இதுல வேற அந்த கணக்கு நோட்ல உங்க மனைவியோட பேரும் இருந்துச்சுன்னு சொல்ல மூத்த அமைச்சருக்கு பதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் ஷாக்லயே அமைதியா அரசர் சொல்றது தான் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அரசர் என்ன கேக்குறாருன்னா ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை திருப்பி தர விஷயத்த தான். மூத்த அமைச்சரால மறுப்பே சொல்ல முடியல. சரி அரசன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. இவர் போனதும் தான் அரசர் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அரசவையை கூட்டி லீ அண்ணங்காரனை முன்னாடி கூப்பிட்டு, நீ உன்னோட வேலையை ஒழுங்கா செய்யாம கடமையில இருந்து மீறிட்ட, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்காம டிமோட் மட்டும் பண்றதா அறிவிக்கிறாரு. அப்படியே ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தையும் திருப்பி தந்துட்டு தான் அறிவிச்சிட்டாரு. ஹீரோவுக்கு விடிவு காலம் வந்துருச்சு. அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. வரவேற்கிறதுக்கு அமைச்சர் கிம் நிக்கிறாரு. ஹீரோவோட தாத்தா அந்த குரூப்போட தலைவராக இருந்தவர். அதனால அந்த குரூப்காரங்க எல்லாருமே ஹீரோவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
ஆனா ஹீரோ இப்ப நான் உங்களை சந்திக்க விரும்பலன்னு சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க அவன் ஒரு மாதிரி அவரை பாக்குறான். என்னன்னு பார்த்தா மூத்த அமைச்சர்கிட்ட ஹீரோவோட அடையாளத்தை சொன்னது இவர் தான்றத லீ ஹீரோ கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் இப்ப இவரை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி பாக்குறான். இப்பதான் லீயை காட்டுறாங்க. நம்ம தலைவன் எங்க எஸ்கேப் ஆனான்னு பார்த்தா இப்ப அரசர் முன்னாடிதான் மண்டி போட்டு உட்கார்ந்துருக்கான். அரசருக்கு லீ பண்ணது எல்லாமே தெரியும் போல, இளவரசிக்காக தான் பண்ணானும் தெரியும். இப்ப இவங்கிட்டையும் அடுத்த மாசம் வரப்போற ராணுவ தேர்வை சொல்லி அதுல நீ தேர்ச்சி பெற்று என்னோட வாளா நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவையும் லீயையும் பவர்ஃபுல் ஆக்கி கூடவே வச்சிருக்கலாம்னு பாக்குறாரு போல. அப்படியே லீ கிட்ட உன் அப்பாவோட ஒரு செயலையும் இனிமே நீ எனக்கு தெரிவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஹீரோ அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வரான். எல்லாரும் இவனுக்காக தான் காத்துட்டு நிக்கிறாங்க. பையன் குடுக்குடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அவனோட குடும்ப அந்தஸ்து திரும்ப கிடைச்சதுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா அவன் முகம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. ஹீரோயினும் டல்லா தான் இருக்கா. ஏன்டா அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஏன் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இனிமே ஹீரோ ஓடி ஒளிய தேவையில்ல, தலைநகரத்துல போய் வாழ்வான். ஆனா ஹீரோயினோட நிலைமை இன்னும் மாறல. 2 பேரும் தனித்தனியா தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்ப ஹீரோ அவகிட்ட நான் மட்டும் முதல்ல முன்னேறி தனியா போக போறேன், மன்னிச்சிரு, சீக்கிரமா உன்னையும் சூரியனை பார்க்க வைப்பேன்னு நம்பிக்கையா பேசுறான். இப்ப ஹீரோவோட குடும்ப வீடு சொத்து எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருவாங்க. அங்க எப்ப போக போறேன்னு அவ கேட்க அவன் கொஞ்ச நாள் இவ கூட இருக்கணும்னு சொல்றான். ஆனா அவ அப்படிலாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமே அங்க போகணும், மூத்த அமைச்சர் கண்டிப்பா சதி பண்ணுவாரு, எதையும் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றா. அப்படியே இங்க நம்ம அண்ணன் அவருக்கு இப்பதான் நம்ம லேடி ஜோவை விட்டு போக போறோன்றது புரியுது. அது எப்படி 2 லேடிஸை தனியா விட்டுட்டு போறது, உங்களுக்கு நான் காவலுக்கு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்ல பின்னால லீ வந்து நிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து அன்னைக்கு அவன் வீட்டுல வச்சு இவளை காப்பாத்தி விட்டதுக்கு நன்றி சொல்றா. இப்ப லீ மட்டும் இல்லைன்னா எதுவுமே சுமூகமா முடிஞ்சிருக்காது. ஹீரோ அவனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் எந்த நன்றி கடையினையுமே வச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா அரசரை காலி பண்ண எழுதின லெட்டரை எடுத்து கொடுக்குறான். லீயும் அதை வாங்கிக்க இப்ப ஹீரோவும் அவன் பையனும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு போகும்போது வாளோட துப்புன்னு நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. இப்ப யாருடான்னு பார்த்தா தளபதி வந்து நிக்கிறாரு. அரசரும் தான் வந்திருக்காரு. ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல வச்சு ஹீரோயின் கூட பேசுறாரு. நம்மளை வச்சு என்னெல்லாம் பிளான் பண்ணாரு, உயிரை வச்சு விளையாடினாருன்னு அவர் மேல ஹீரோயினுக்கு கோவம் தான். அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டா அவ இப்ப செத்துட்டா, என்னோட பேர் அது கிடையாதுன்னு சின்ன வயசுல அவளுக்கு வச்ச செல்ல பேரை தான் சொல்றா. அவருக்கும் அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்றது புரியுது. நான் உனக்கு அப்பா மட்டும் கிடையாது, இந்த நாட்டோட அரசர், நாடு போர்க்களமாக கூடாதுன்னு தான் அப்படிலாம் பண்ணேன், உன்னை நினைச்சு நான் அழாத நாளே கிடையாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கோன்னு கூட நான் சொல்லலைன்னு அவர் பேச பேச இவ அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா. அப்படியே சின்ன வயசுல இவ கூட விளையாடின சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே பசங்களை மாதிரி அம்பு விடுறது, குதிரையில போறது, வேட்டையாடுறதுக்கு போறதுன்னு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். 2-3 வாட்டி அரசர் கூட வேட்டைக்கும் போயிருந்திருக்கா. அவளை முதுகுல வச்சு சுமந்த நினைவுகள் எல்லாம் சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு மேல நான் உன்னை தவிக்க விட மாட்டேன், யாராலும் உனக்கு ஆபத்து வராது, நான் உன்னை பாதுகாப்பேன், இந்த வாட்டி நீ என்ன நம்பு, இதை நான் ஒரு அரசரை சொல்லல அப்பாவா சொல்றேன்னு சொல்ல அவ அழுகுறா. ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. இப்ப அரசர் போனதும் ஹீரோ அவகிட்ட வந்து பேசுறான். என்னோட அப்பா நம்ம தங்க போற வீட்டுக்கு ராணுவ வீரர்களை காவலுக்கு அனுப்ப போறதா சொன்னாருன்னு சொல்றா. எது, நாம தங்க போற வீடா, அப்ப நாம ஒன்னாவே இருக்கலாமான்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அங்க இப்பதான் நம்ம தலைவன் லீய காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் அப்பா ரூமுக்குள்ளே விடல, ரூமுக்கு வெளியிலே முட்டி போட்டு உட்காந்து மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்களா, சொந்த குடும்பத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். அந்த லெட்டரை வாங்குறதுக்கு தான் அவன் கூட வேலை பார்த்த மாதிரி நடிச்சேன்னு சொல்லி பாக்குறான். ஆனா மன்னிப்பு கிடைக்கல. அண்ணன்கார வேற இதான் சான்ஸ்ன்னு நல்லா திட்டுறான். நான் சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேளுங்கப்பா அப்படின்னு லீ சொல்ல அவன் அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் மூத்தவனே, அவனை எதுக்குடா இன்னும் இங்க வச்சிருக்க, இழுத்துட்டு போன்னு கத்துறாரு. ஹெட் அவனை கூட்டிட்டு போறதுக்கு கையை பிடிக்கும் போதே நிறுத்துங்கன்னு அத்தை வந்துட்டாங்க. அண்ணன்காரன் உடனே இதுல நீங்க தலையிடக்கூடாது, இங்க இருந்து போங்கன்னு சொல்றான். அவங்க நான் என் அண்ணன் கிட்ட பேசணும்னு உள்ள போக பார்க்க தடுக்கிறான். நான் மட்டும் இப்ப வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னா அதோட பின்விளைவுகளை நீ சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டுறாங்க. இவங்க இப்படி சொன்னதும் மூத்த அமைச்சரே அத்தையை உள்ள கூப்பிடுறாரு. நான் உள்ள போய் பேசிட்டு வர அவன் முட்டி மேல கூட உன் கைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. என்ன ஏதோ பேசுறாங்களேன்னு லீ அண்ணன்காரங்கிட்ட கேட்கறான். ஆனா அவன் வாயை மூடிட்டு இருடா அப்படின்னு கத்தி விட்டுட்டான். இப்ப உள்ள போன அத்தை மூத்த அமைச்சர்கிட்ட ஒரு வாளை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு உங்களால அவனை மன்னிக்க முடியாதுன்னா என்னை வெட்டி சாகடிச்சிடுங்க, நான் இந்த ரூமை விட்டு உயிரோட போனா அவனை பத்தி இந்த உலகத்துக்கே தெரிய வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அவரை மிரட்டுறாங்க. என்னையவே நீ மிரட்டுறியா, அவன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா,
நாம குடும்பத்தை அழிச்சிருப்பான்னு அவர் கத்த, நான் உயிரோடு இருக்கும்போது அவனை நீங்க சாகடிச்சிங்கன்னா உங்க குடும்ப பாதுகாத்த ரகசியத்தை எதையுமே உங்களால காப்பாற்ற முடியாம போயிடும். அதான் சொல்றேன், முதல்ல என்னைய சாகடிச்சிருங்க அப்படின்னு அழுதுட்டே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டாங்க. மூத்த அமைச்சரால கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனா இவங்களை எதுவும் பண்ண முடியாம உட்காந்துருக்காரு. என்ன ரகசியத்தை சொல்லி மிரட்டுறாங்க என்ன நமக்கு ஒன்றும் புரியல. இப்ப அத்தை மட்டும் வந்து ரூம்ல இருந்து வெளியில வந்து லீயை கூட்டிட்டு போறாங்க. இந்த அண்ணன்காரனுக்கு எப்படியாவது லீ தப்பிச்சிடறானேன்னு செம்ம காண்டாகுது. இப்போ லீயை கூட்டிட்டு போன அத்தை அவன்கிட்ட, அவர் உன்னை மன்னிக்கவும் இல்லை ஏத்துக்கவும் இல்லை, இனிமே உன்னை அதிகமா கண்காணிப்பாரு, ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, இப்போதைக்கு என்னால் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியல, நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றான். இவன் ஹீரோயின்காக தான் எல்லாமே பண்றான்னு இவங்களுக்கு புரியுது. அதுதான் அவங்கள கோபமும் படுத்துது. இப்போ செம்ம கோவமா, இதோட இளவரசிக்காக பண்றதை நிறுத்துற, இல்லைன்னா நான் உன் அப்பா கிட்ட அவ உயிரோட இருக்கிறத சொல்லிடுவேன், இதுக்கு மேலேயும் நீ அவளால கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்ல, அவங்களுக்காக இல்லை எனக்காக நான் அவன் பேச வர வாயை மூடுன்னு ரொம்ப கத்தி விட்டுடுறாங்க. எத்தனை வாட்டி தான் இவனை காப்பாத்தி விடுவாங்க? நீயும் இளவரசியும் உயிரோட இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிட்டு ஹீரோவோட குடும்ப வீட்டுல ரொம்ப நாளா யாரும் தங்காததுனால அது இப்போ கொஞ்சம் இடிஞ்சு போய் கிடக்குது. அதை புதுப்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு மூத்த அமைச்சர் அரசர்கிட்ட சொல்றாரு. அரசருக்கு அப்செட் ஆயிட்டு உடனே மூத்த அமைச்சர் வில்லத்தனமா பார்த்துட்டு, என் வீட்டு பக்கத்துல ஒரு காலி வீடு இருக்கு, அங்க வேணா கொஞ்ச நாள் அவங்கள தங்க வைப்பமான்னு ஒரு மாதிரி பாக்குறாரு. நீ 24 மணி நேரம் அவங்கள வேவு பார்ப்ப, அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்கன்னு கேட்டவரு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல. சரி, அவங்களை நீ சொன்ன வீட்டிலேயே தங்க வைப்போம், நான் என்னோட வீரர்களை அந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்றாரு. மூத்த அமைச்சரும் சரின்ட்டாரு. ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியையும் இன்னும் இவர் வீட்டுல தானே அடைச்சு வச்சிருக்காரு, அது அரசருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பத்தி கேட்க அவர் அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. இப்ப அவங்கள மூத்த அமைச்சர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அரண்மனை வீரர்களே வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி லீ அண்ணங்காரனை அசிங்கசியமா திட்டி மூஞ்சிலே காரி துப்பிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப நம்ம ஆட்களும் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இவங்க தங்க போற வீட்டுக்கு வெளியில ஃபுல்லாவே அரண்மனை வீரர்கள் காவலுக்கு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹீரோ அவங்க பேரையும் கூட வந்தவங்க எல்லாம் குடும்பம்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள ஆல்ரெடி அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. பையனை பார்த்ததும் அம்மா வேகமா வந்து கட்டி பிடிச்சி கதறாங்க. சின்ன வயசுல அவனை விட்டு பிரிஞ்சது, இப்பதான் அவனை இவ்வளவு பக்கத்துல பார்த்து தொட்டு பேச சந்தர்ப்பமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்ப ஹீரோவோட பையனை கூப்பிட்டு, இதுதான் என் பையனை அறிமுகப்படுத்துறான், பேரனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அவனையும் அழுதுகிட்டே கொஞ்சம் அவன் குடுக்குடுன்னு ஓடி போய் ஹீரோயின் பக்கத்துல நின்னுக்கிட்டு, இதுதான் என்னோட அம்மான்னு சொல்றான். யாருமே இல்லைன்னுலாம் சொல்லல. ஹீரோ அம்மாவும் அவளை மருமகன் பாசமா பாக்குறாங்க. அடுத்து நம்ம அண்ணனையும் லேடி ஜோவையும் யாருன்னு கேட்கும்போது நம்ம அண்ணன் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திட்டு அப்படியே நம்ம லேடி ஜோ ஒய்ஃப்னு சொல்ல வர்றாரு. ஆனால் அதுக்குள்ள லேடி ஜோ நான் உங்க மருமகளோட அக்கா மாதிரின்னு சொல்லிட்டாங்க. சரி, வெளியே நின்று பேசிட்டு இருக்கமேனே எல்லாரும் உள்ள போறாங்க. ஹீரோவோட குடும்பம் மட்டும்தான். நம்ம அண்ணனும் லேடி ஜோவும் வீட்டை சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, நீ யாரு, உன் குடும்பம் எங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எல்லா கதையும் கேட்குறாங்க. அவங்க முகத்துல அப்படி ஒரு ஆர்வம். ஹீரோ சமாளிக்கிறதுக்காக, இப்போ என்னமோ அவசரம், மெதுவாக எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் தான் அவளோட அப்பா அம்மா இவளோட சின்ன வயசுல இறந்து போயிட்டதாகவும் தனியாக தான் வளர்ந்தேன்னு சொல்றா. கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்ப, சரி இப்போ நீ பெரிய இடத்து மருமல் ஆயிட்ட, பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லி விடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு அண்ணனோட லேடி ஜோவும் கேட்குறாங்க. சந்தேகம் வராத மாதிரி சமாளிச்சிட்டோம், நீங்களும் கவனமா இருக்கணும், அதே மாதிரி வீட்டு வேலைக்கு ஆளும் எடுக்க வேண்டாம், அப்புறம் மூத்த அமைச்சர் அவரோட ஆளுங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வர பாப்பாரு, அதனால நாமளே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்போ நைட் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் பஞ்சு மெத்தையில தூங்க போறாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்னோட கல்யாணத்தை இன்னொரு வாட்டி பண்ணுவோமா, பெருசா எல்லாரையும் கூப்பிட்டுன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்கா. ஆனா அவ அம்மா வேற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை பத்தி தான். அவளை பார்க்கும்போது ஹை கிளாஸ் மாதிரி இருக்கு, ஆனா யாரும் இல்லாம வளர்ந்தேன்னு சொல்றாளேன்னு யோசிக்கிறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு இப்போ ஒரே ரூம் தான், என்னடா பண்றதுன்னு சோஃபா நல்லா இருக்கு, கட்டில் நல்லா இருக்குன்னு ஏதோ பேசிட்டு நிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின், நாம போய் அம்மாவுக்கு இரவு வணக்கம் வச்சுட்டு வரணுமான்னு கேட்குறா. அந்த காலத்துல தூங்குறதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு வருவாங்க போல. அங்க ஹீரோவோட அம்மா இன்னும் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு சாமானியனா இருக்கும்போது தான் ஹீரோயினை சந்திச்சிருப்பான். அப்ப அவ குறைஞ்ச வகுப்பு பெண்ணா தான் இருந்திருப்பா. அப்ப அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு சாமானியன் தான். இந்த கால்குலேஷன் எல்லாம் இவங்களே பண்ணி, அந்த காலத்துல இந்த நாட்டுல சாமானியனா இருந்தா கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்காதான், அப்போ பேரனுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு மட்டும் அவங்க கவலைப்படல. அவங்களோட குடும்பத்துல வேற வாரிசு எல்லாருமே சாமானியனா தான் இருப்பாங்க, அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு அம்மா சொல்ல,
அப்ப அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு தங்கச்சி சொல்ல, அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு செம்ம கோமா ஹீரோ கதவை திறக்கிறான். சாமானியரா பிறக்கணும்னு யாரும் நினைச்சிட்டு பிறக்கிறது இல்ல, நம்ம மட்டும் சாமானியர் ஆகணும்னு விருப்பப்பட்டோமா? நீங்க பேசுறதெல்லாம் என் பையன் கேட்டா என்ன நினைப்பான்? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். வெளியே தான் ஹீரோயினும் நின்றுட்டு இருந்திருக்கா. எல்லாத்தையுமே கேட்டுட்டா. ஹீரோ சாரி கேட்குறான். அவங்களோட கருத்தை தானே சொன்னாங்க, இப்போ அதனால என்ன? நானே என்னோட அடையாளத்தை மறந்து உன்னோட பையனுக்கு அம்மான்னு வேற போய் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் என்னோட தப்பு தான், நீயும் அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்றா. அதுக்காம இனிமே இது மாதிரி நிறைய நடக்க தான் செய்யும், உன்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியுமான்னு கேட்குறான். அதான் இப்போ என் கூட நீ இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து வைக்கிறா. அதை திறந்து பார்த்தா உள்ள ஸ்காலர்ஸ்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு. அப்படியே அங்கே அரசரை காட்டுறாங்க. அவர் ஹீரோவை மூத்த அமைச்சரை பிடிக்கிறதுக்கு ஒரு இரையா தான் பார்க்குறாரு. கோர்ட் லேடி கிம் கிட்ட அவன் எப்போ இந்த இறையில வந்து மாட்டுவான்னு கவனமாக பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றாரு. அப்படியே அங்கே மூத்த அமைச்சருக்கு ஹீரோ வெளியாட்களை வேலைக்கு வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்போ அவன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அந்த வீட்டில் மறைச்சு வச்சிருக்கான்னு சந்தேகப்படுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றி ஹீரோயின் கிஃப்ட் பண்ண ஸ்காலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டான். செம்மையா இருக்கான். இவனை பார்க்கறதுக்கு ஹீரோயின் நிறைய புக்கோட வந்திருக்கா. என்ன புக்குன்னு கேட்கும்போது, அடுத்த மாதம் ராணுவ தேர்வு வைக்க போகிறதா அரசர் சொன்னார்ல, அதுக்கு படிக்கிறதுக்குள்ள புக்கு. அந்த ரூம்ல 2 பேரும் உட்காந்து அவன் படிக்க அவ தைக்கன்னு ஒன்னா தான் எப்பவும் இருப்பாங்க. அவன் இப்ப நிறையவே படிச்சுட்டான். அடுத்து துப்பாக்கி சுடுற பயிற்சி, ஒருத்தர் வந்து எப்படி சுடணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எல்லாமே நல்லா பண்றான். அடுத்து அம்பு விடுறது, அது ஹீரோயினே நல்லா பண்ணுவாள்ல, அவ தான் ட்ரைனிங் கொடுக்குறா. அவனோட குறி மிஸ் ஆயிடுச்சு. உடனே அவ சிரிக்க, எங்க நீ பண்ணி காட்டுன்னு சொல்ல அவ வாங்கி எய்ம் பண்றா. கரெக்டா குறியில அடிச்சிருக்கான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டா. குளிர்ல கை உறைஞ்சு போச்சு, அதனாலதான் குறி தப்பிடுச்சுன்னு சொல்ல உடனே அவன் வில்ல வாங்கி பக்கத்துல வச்சுட்டு அவ கையை பிடிச்சி, கையை நான் சரி பண்றேன்னு உஃப்னு ஊத்திட்டு இருக்கான். அவளுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. அவன் கையும் ஜில்லுன்னு இருக்கிறதுனால இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவ கையை எடுத்து அவனோட கன்னத்துல வச்சுக்கிறான். அவளுக்கு ஒரே சிரிப்பு. அப்படியே ட்ரைனிங் முடிஞ்சு அந்த ராணுவ தேர்வு நடக்கிற நாளும் வந்துருச்சு. அரசர் மித்த அமைச்சர்கள்லாம் கூட தேர்வு நடக்குது. தேர்வுல பங்கேற்கிறவங்க எல்லாரும் கம்பு வாள்னு வச்சு ஏதோ பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இந்த தேர்வுல ஹீரோவும் இருக்கான், லீயும் இருக்கான். இப்ப வில்வித்த போட்டி. ஃபர்ஸ்ட் லீ ஏம் பண்றான். கரெக்டா டார்கெட் நடுவுல போய் நிக்குது. செம்மையா பண்ணிட்டான். அடுத்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அம்பு மிஸ் ஆயிடுச்சு. அரசர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனா அடுத்தடுத்து விட்ட அம்பு எல்லாமே கரெக்டா டார்கெட்டுக்கு நடுவுல விட்டுட்டான். அடுத்து துப்பாக்கி சுடுற போட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ எப்படி சுடணும்னு வெறும் கையை வச்சே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது மூத்த அமைச்சர் அவனை ஒரு மாதிரி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா இந்த போட்டியில வச்சே இவனை சாகடிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஒரு ஆளை செட் பண்ணிட்டாங்க. அந்த போட்டியில பங்கேற்கிற ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து தற்செயலா நடந்த மாதிரி ஹீரோவை சுட சொல்லிட்டாங்க. இப்ப துப்பாக்கி சுடுற போட்டியில அடுத்த பேட்ச் ஹீரோ நிக்கிறான். லீயும் அந்த பேட்ச் தான். லீ கிட்டையும் அமைச்சர் ஹீரோவை கொலை பண்ணிட்டா மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. அவன் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறான். மூத்த அமைச்சர் ஹீரோவை பாக்குறத வச்சு அரசருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. டக்குன்னு அமைச்சர் கிம்ம கூப்பிட்டு காதுக்குள்ள ஏதோ சொல்லி விடுறாரு. இப்ப துப்பாக்கி சுடுற போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ லீ 2 பேருமே கரெக்டா டார்கெட்ல ஷூட் பண்ணிட்டே வராங்க. இது அந்த காலத்து துப்பாக்கி, அதனால கன் பவுடர் வச்சுதான் சுடுவாங்க. ஒரு ஷாட்டுக்கும் அந்த பவுடர் ரீஃபில் பண்ணணும். மூத்த அமைச்சர் செட் பண்ண ஆளு கன் பவுடர் ரீஃபில் பண்ற மாதிரி டப்பாவை கீழே போட்டுட்டு துப்பாக்கியோட அதை எடுக்கிற மாதிரி போய் ஹீரோவை எய்ம் பண்றான். லீ இதை பார்த்துட்டு ஹீரோவை ஷாக்கா பார்க்க அதுக்குள்ள அந்த ஆளு ஹீரோவை நெஞ்சிலே சுட்டுட்டான். அரசர், அமைச்சர் கிம், லீ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. ஹீரோ அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டான். அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த மூத்த அமைச்சரை எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியல. ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. 12th எபிசோட்லயே ஹீரோவை போட்டு தள்ளிட்டா கதை எப்படி போக போகுதுன்னு தெரியல. தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.